ஈரானினுடைய தாக்குதல் இனிவரப்போகின்ற நாட்களில் மத்திய கிழக்கில் அதிகரிக்கலாம் என்று அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணை அருகில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் தகர்க்கப்பட்டதாக குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களிலிருந்து அமெரிக்க படையினர் வெளியேறுகின்ற ஒரு காட்சியும், அதாவது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் அமில மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த இன்று ஈரான் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள், ஆனால் இது இன்னும் ஒரு நாட்டுக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்கின்றது. எனவே எல்லோரும் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கழுகார் என்ன தகவலோடு வருவார் என்று நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் உலக அளவில் பெரும் பதட்டம் மட்டுமல்ல, பெரும் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஈரானினுடைய பெரும் தாக்குதல் ஒன்று பஹ்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக இதில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஈரானினுடைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி கொண்டிருந்தோம், அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு தளங்கள் உள்ள மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தலாம் என்று. அதுபோன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பெரும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதனால் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் என்பது பெரும் ஆபத்தான தாக்குதல் என்று கூறப்படுகிறது. பஹ்ரைன் மீதான தாக்குதல், அதே போன்றுதான் ஈரான் மீதான தாக்குதலும் அங்கிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் பெரும் ஆபத்தான தாக்குதல் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் இனி கைமீறி சென்று விட்டது. இறுதியாக யாருமே தொடாமல் இருந்த பகுதியாக இருந்தது நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள். மத்திய கிழக்கை பொறுத்தவரையிலோ அல்லது ஈரானை பொறுத்தவரையிலோ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெரும் நீர்வளங்கள் பகுதிகளை கடல் நீரை நன்னீராக்குகின்ற திட்டத்தில் தான் இருந்தது. அதுவும் இப்போது ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளிலிருந்து படைத்தளங்கள், அமெரிக்க படைத்தளங்கள் இருந்தாலும் கூட ஈரானினுடைய தாக்குதலினுடைய வீரியம் அல்லது தாக்குதலினுடைய அதிகரிப்பு காரணமாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படையினர் அந்த அமெரிக்க தளங்களில், படைத்தளங்களிலிருந்து மெல்ல மெல்ல குறைப்புகள் செய்யப்படுவதாகவும் குறைவதாகவும் கூறப்படுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மையை அமெரிக்க தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. அரபு நாட்டு ஊடகங்கள் இதனை கூறியிருக்கின்றன. அதே நேரம் குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களிலிருந்து அமெரிக்க படையினர் வெளியேறுகின்ற ஒரு காட்சியும் சமூக வலைத்தளங்களிலே பதிவாகி இருக்கின்றது. அவை ஏஐ காணொளி இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் ஈரானினுடைய தாக்குதல் இனிவரப்போகின்ற நாட்களில் மத்திய கிழக்கில் அதிகரிக்கலாம் என்று அமெரிக்கா கணித்துக் கொண்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஈரானினுடைய படைவலி சமநிலை குறைந்தாலும் கூட தாக்குதலின் வீரியம் குறையவில்லை என்றுதான் சர்வதேச போரியல் நிபுணர்கள் சர்வதேச ஊடகங்களிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனோடு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் பதிவாகி இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை அருகில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை அமெரிக்க மத்திய கடற்படை தலைமையகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. 16 கப்பல்கள் மீதான தாக்குதலை பதிவிட்டிருக்கிறது. உலகில் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 1/5 ஹார்முஸ் நீரிணை ஊடாகத்தான் பயணிக்கின்றது. 1/5 பயணப்பாதையாக இருக்கின்றது. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் போர்க்கப்பல்களை வைத்திருந்தால் உடனடியாக அகற்றுங்கள் அல்லது தாக்குதல் தொடரும் என்கின்ற தகவலை நேற்று நள்ளிரவு வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். உடனடியாக அந்த பகுதியிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்கின்ற ஒரு கோஷமாகவும் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுகின்றார். மத்திய கிழக்கில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது 2 தரப்புகளும் தாக்குதலை தொடர்ந்து விட்டார்கள். அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கிலிருந்து மெல்ல குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் ஈரான் தரப்பு இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் சபை ஒலுக்கிய ஈரானின் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதாவது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் அமில மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த நிலத்தில் இருந்த எண்ணெய்களையும் மேல் சிதற வைத்திருந்தது, புகைமண்டலமாகவே காட்சியளித்தது. இந்த நிலையில் அங்கு ஈரான் தரப்பிலும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கழுகு பார்வை ஆழ பறந்த போது மிகவும் ஒரு துயரமான செய்தி பதிவாகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல் பாரிய போர்க்குற்றங்களாகும். மனிதநேய பேரவலமாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை ஈரானிய தூதுவர் அமீர் சயித்
இரவாணி அவர்கள் இதனை குறிப்பிடுகிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். பாடசாலைகள், மருத்துவமனைகள் என்று எதுவும் விட்டபாடில்லை. தாக்குதல் தொடர்கிறது. உடனடியாக இந்த விடயத்தை காப்பாற்றுங்கள். அது மட்டுமல்லாது நச்சு கலந்த அமிலமலை பெய்கிறது என்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான செய்தி இப்போது வெளியாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையிடமும் கையேந்துகிறது, சர்வதேசத்திடமும் கையேந்துகிறது. கிட்டத்தட்ட மனித பேரவலத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டது ஈரான். அந்த வகையில் தாக்குதல் தொடர்பில் எந்த ஒரு மனிதாபிமானமோ அல்லது எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்குமோ தயாரில்லாத சூழ்நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய ஐநாவினுடைய அதிகாரி கூறியிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கருத்து, ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஐநா பக்கச்சார்பாக செயற்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்று ஈரானுக்கு நடந்துள்ளது நாளை உலகில் இன்னும் ஒரு நாட்டுக்கு நிகழலாம் என உலகுக்கு பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்ற ஒரு உரையை அவர் ஆற்றியிருக்கின்றார். இன்று ஈரான் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள், ஆனால் இது இன்னும் ஒரு நாட்டுக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்கின்றது. எனவே எல்லோரும் அவதானமாக இருங்கள். இது ஒரு ஆபத்தான நிலை. இதனுடைய தாக்கம் என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று ஈரானுடைய ஐநாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரி அல்லது தூதுவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இப்போது பெரும் தளங்களிலே மனித பேரவலங்களை நோக்கி இந்த யுத்தம் நகர்ந்திருக்கின்றது. முதலாவதாக அந்த நாட்டின் மீது, மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு இணையாக ஈரானும் மத்திய கிழக்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போது மத்திய கிழக்கு நாடுகளே பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் மீது நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேலுடன் இணைந்து UAE தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்கின்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தரப்பு முன்வைக்கிறது. எனவே ஒரு பெரும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றது. நாளுக்கு நாள் எண்ணெயின் விலை எல்லா நாடுகளிலும் கூறிக்கொண்டிருக்கின்றன. எரிபொருட்களின் விலை அதிகரிப்பால் மக்கள் எல்லா விலைகளிலும் பெரும் சுமைகளை சந்திக்க போகின்றார்கள். ஈரானை பொறுத்தவரையில் எரிபொருள் விலையை பெரும் ஏற்றத்துக்கு சந்திக்க நேரிடும், எங்களோடு சீண்டிக் கொள்ளாதீர்கள் என்று அவருடைய புரட்சிகர இராணுவ முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்துகின்றார். ஒட்டுமொத்தத்திலே கைமறி சென்று விட்டது யுத்தம். இனி யார் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு தன்மையை நோக்கி நகர்கின்றது. கழுகு பார்வையில் 3-4 விடயங்களை உங்களுக்கு கழுகார் சுமந்து வந்திருக்கின்றார். இந்த தகவலோடு ஈரானின் மிரட்டலாக இருக்கலாம், பஹ்ரைன் மீதான தாக்குதலாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய விடாப்பிடியாக இருக்கலாம், எந்த அளவில் அடுத்த கட்டத்தை நகரப்போகிறது என்று நாங்கள் பொறுத்திருக்கலாம். கழுகாருடைய பார்வையிலே நாளை என்ன இடம்பெறப் போகிறது என்கின்ற தகவலோடு நாளை லங்காஸ்ரீயின் கழுகு பார்வையில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.